ஃபங்க்ஷனல் குரூப்பில் லாஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது கார்பாக்சிலிக் ஆசிட். ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லலாம், இல்லாட்டினா அது ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லலாம். இது வந்து வீக் ஆசிட், ஓகேவா? எடிபிள் ஆசிட், வீக் ஆசிட். இது இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சி அது கூட டபுள் பாண்டில் ஓவும் சிங்கிள் பாண்டில் ஓஹெச்சும் இருக்கும். ஆல்ரெடி ஹைட்ரஜன் கார்பன், இது கூட டபுள் பாண்டில் ஓவும் சிங்கிள் பாண்டில் ஹைட்ராக்சைடும் சேர்ந்துருக்கும். இதுக்கு எண்டில் எப்போதுமே COOH, இந்த ஃபார்முலாவில் எப்போதுமே COOHன்னு எழுதுவோம். அப்போ தான் அது ஆசிட்னே நமக்கு தெரியும். COOH அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ இதுக்கான ஃபார்முலா இந்த ஹெச் தனியாக COOH அப்படின்னு எழுதுவோம். இதுக்கான நேம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, மீத்தேனில் இருக்கிற அந்த ஈயை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் OIC ஆசிட். இப்பொழுதுமே லாஸ்ட் சஃபிக்ஸில் OIC போட்டு ஆசிட் போடும், மெத்தனாயிக் ஆசிட். இதுவே 2 கார்பன் இருக்குன்னா டபுள் பாண்டில் O, சிங்கிள் பாண்டில் OH வந்து கடைசியாக இருக்கிற C கூட போட்டுக்கிட்டு அப்போ ஃபார்முலா CH3COOH. இங்கே இருக்கிற செயின் அப்படியே எழுதிக்கோங்க, CH3ன்னு. இது COOH. இதுக்கான நேம் வந்து ஈத்தேன் இல்லையா, 2னா ஈத்தேன்னு சொல்லுவோம்னா, இப்போ எத்தனாயிக் ஆசிட். அந்த ஈயை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் OIC ஆசிட். இந்த எத்தனாயிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். மெத்தனாயிக் ஆசிட்க்கு இன்னொரு, இது வந்து ஐயூபேக் நேம், இது காமன் நேம், ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட்ன்றது ஐயூபேக் நேம், ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ன்றது காமன் நேம். இதுவே 3C இருக்குது அப்படின்னு இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். 3C ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்ட்ரக்சர் தான் போடுவோம். இது எல்லாமே செயின் ஸ்ட்ரக்சர், ஓப்பன் செயின் லிங்க் அப்படின்னு பேர், எல்லாமே ஓப்பன் செயினாக இருக்குது. இப்போ இது இல்லாமல் நம்ம பிரான்ச் லிங்க், சைக்ளிக் வேறு படிப்போம். அதனால் இது எல்லாமே ஓப்பன் செயினாக இருக்குது. கடைசியாக இருக்கிற சியில் டபுள் பாண்டில் ஓவும் சிங்கிள் பாண்டில் OH. இது அப்படியே தனியாக பேர் எழுதும்போது இதை COOHன்னு எழுதிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுவோம், C2H5COOH. இதுக்கு பேர் ப்ரொப்பனாயிக் ஆசிட். இதுவே 4C இருக்குது, 1 2 3 4 4C இருக்குன்னா லாஸ்ட் இருக்கிற சியில் டபுள் பாண்டில் O, சிங்கிள் பாண்டில் OH, இதெல்லாம் சேர்த்து C3H7COOH அப்படின்னா பியூட்டனாயிக் ஆசிட். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு தெரியணும். இது எல்லாமே நமக்கு அடுத்த கிளாஸ்லேயும் இம்பார்ட்டன்ட். 11th கிளாஸில் போய் இது தனியாக வேறு படிப்போம். இப்போதைக்கு நம்ம பேசிக் மட்டும் படிச்சுக்கலாம்.